படிக்காமலே நான் சொல்லும் அன்பான பாடம் இது. ஏத்தி விட்டா ஏறலாம் முன்னேறலாம். ஒன்னு சுத்தி ஆட்டம்தான் போட்டுதான் கொண்டாட்டம்தான். வெற்றி வேளா நம்ம ஆட்டம்தான் எகுது தோழா. அடி ஜோரா நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா. என் பேரு ஊரில் படிக்காதவன், ஆனாலும் பொய்யா நடிக்காதவன். 6 டிகிரி முடிக்காதவன், யாரால வார துடிக்காதவன். புரட்சி தலைவர் எங்கடா படிச்சாரு, டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கப்பா. ஐயா கலைஞர் எழுதாத எழுத்தா எந்த காலேஜ் போனாரப்பா. நான் படிச்ச நல்ல பாடம் தான் இது. வெற்றி வேளா நம்ம ஆட்டம் தான் எகுது தோழா. அடி ஜோரா நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா. அடகித கொண்டா ஒரு குவார்டர் இல்ல அந்த மீட்டரை கொண்டா. ஒரு மீட்டர் வந்தா எல்லாம் வாய பொளக்குண்டா. ஒரு ஃபிகர் வந்தா சும்மா தெருவு கலக்குண்டா. அந்த கிறுக்கு எனக்கு இருக்கு அது இதா 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 இதா. அம்பானி காலேஜ் போனதில்ல, ஆனாலும் பேரு வானம் போல. சைக்கிள் கடத்தான் வச்சாங்க பசங்க, பைட்ட கண்டு பிடிச்சாங்கப்பா. தானா படிச்சு தனியால ஒருத்தன் ட்ரெயின செஞ்சு முடிச்சாங்கப்பா. அடிடா தெரு மேலந்தான் பிபிட்டுண்டு. வெற்றி வேளா நம்ம ஆட்டந்தா எகுது தோழா. அடி ஜோரா நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா. பள்ளிக்கூடம் போகாமலே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸான கூட்டம் இது. பாடகீடம் படிக்காமலே நான் சொல்லும் அன்பான பாடம் இது. ஏத்தி விட்டா ஏறலாம் முன்னேறலாம். ஒன்னு சுத்தி ஆட்டம்தான் போட்டுதான் கொண்டாட்டம்தான். வெற்றி வேளா நம்ம ஆட்டம்தான் எகுது தோழா. அடி ஜோரா நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோழா தோழா தோழா. நன்றி. Thank you. Now it's my pleasure to invite back Priya Hemesh on stage. சரிகம பூவே கம 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 நதியே கல 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 மழையே சல 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 இசையே தக்க திமி காவியே சந்தங்கள் கொஞ்சிய முகிலே சிறு 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 அணிலே துரு 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 துரு. என் ஜன்னல் வந்த காற்றை ஒரு தேநீர் போட்டு தரவா, உன் வீட்டில் வந்த தங்க பெண் தோழியை நானும்
வரவா என் வாசல் கோலம் பார்த்து ஒரு கவிதை சொல்லும் வானம் என் கைகள் கோர்த்து கொள்ள அட காற்றுக்கென்ன நானும் நான் கால்கள் கொண்ட தென்றல் நடமாடும் சாலை மின்னல் நான் கூந்தல் கொண்ட மேகம் நடமாகம் பாடும் ராகம் என் கவிதை கொஞ்சம் குயிலே நீ பாட பாட சுகமா உன் கையொப்பம் நான் கேட்டு நான் மட்டும் தனியாய் வரவா காற்று சரி சரி கம சரிகம் பூவே கம 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 நதியே கல 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 மழையே சல 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 இசை தக திமி காவியே சந்தங்கள் கொஞ்சி முகிலே சரி 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 அணிலே துரு 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 குமா இருக்கீங்களா Hey chocolate baby தானே ஒரு டோனட் குத்தும் மீனே ஒற்றை டிக்கெட் ஒன்று புது உலகம் சுற்றுவேனே சாட்டர்டே நோ நோ அட சண்டே நாளும் நோ நோ நான் சமத்து பொண்ணு தானோ அட சத்தியமா நோ நோ நான் வாஜ பொண்ணு தானோ அட என்ன யாரும் கேட்டா நாம சொல்ல மாட்டேன் நான் வெட்கப்பட்டு போவேன் என் வயசை யாரும் கேட்டா நான் வாயை திறக்க மாட்டேன் என் மனசை யாரும் கேட்டா நான் மாட்டேன் 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 என்ன ஊரே பார்க்குது சோவான் என்ன செல்லம தேடுது சோவான் சும்மா தடவிட எங்குது சோவான் சும்மா சீக்கிரம் சொல்லுது சோவான் குமுதம் புரியுது சோவான் அடியூரோ அடிக்குது சோவான் என்ன பிளாக் பண்ணி இருக்குது சோவான் என்ன பிளாக் பண்ணி இருக்குது டான்ஸ் ஆடலாமா ஏ ரங்கா 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 இது தவணி போட்ட மங்கா சும்மா கிட்ட வந்து கிங்கா ஒரு ஆட்டம் போடு சிங்கா இது அள்ளி ராணி பொண்ணு என் மேல வைக்காத கண்ணு கேட்டு வரத மாப்பு அட காத்து கிடக்கு ஆப்பு ஏ எக்கா 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 அட நீயும் நானும் ஷோக்கா புது பாலிஷ் போட்ட கேக்கா ஒரு பாட்ட கட்டு ரோக்கா இது எங்க ஆட்டோட கான மல்லி தோட்டம் இது எங்க கூட்டம் ஒரு கிள்ளே தாண்டு ஓட்டம் சோவா ஏ குட்டடி குட்டடி சும்மா கூடி குட்டடி சும்மா குள்ளடி குட்டடி சும்மா காத்து வை ஏ ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஏ ஆணுக்கும் ஏ பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஏ தன்னன்னா Thank you. இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான பாட்டெல்லாம் நிறைய வேணுமா? என்ன ஒரு கருத்து? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யோசிச்சாரா அப்படி? இல்ல மருதுகாசி யோசிச்சாரா? எழுதுனா பாருங்க நம்ம ஆளு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா இன்னைக்கு படம்லாம் அப்படி இருக்கு. இப்போ பாண்டியராஜன் எடுத்தாரு பசங்கன்னு, ஃபேமிலியோட போனோம் பார்த்தோம் சந்தோஷமா வரலாம். சில படம்லாம் குடும்பத்தோட பார்க்க முடியாது, மானம் கெட்டு போயிடும் அப்பா அத்தாக்கலாம். அன்னைக்கு ஒரு படம் எல்லாம் டிவியில் பார்த்துட்டே இருந்திருக்காங்க, திடீர்னு ஒரு ஆபாசமான காட்சி வந்திருக்கு. அப்பாவுக்கு வருத்தம், பையனை உட்கார வச்சுட்டு எப்படி பார்க்கறது, பையன் கெட்டு போயிடுவானே அப்படிங்கிற எண்ணத்தை தவிர இவர் பார்க்கலாம். ஆனால் பையன் இருக்கிறப்ப பார்த்தா மரியாதை இருக்காதுல்ல. பையனை கழட்டி விடணுமே யோசிச்சு என்ன பண்ணியிருக்காரு, தம்பி தண்ணி கொண்டு வா அப்படின்னு இருக்காரு. குடுக்குடுன்னு உள்ள ஓடி போய் தண்ணி கொண்டு வந்திருக்கான். அதுக்குள்ள அந்த ஆபாசமான சீன் முடிஞ்சு போச்சு. ஆக பையனை காப்பாத்திட்டோடான்னு இவருக்கு ஒரே சந்தோஷம். மறுபடியும் படம் பார்த்துட்டே இருந்திருக்காப்ல. இப்போ ஒரு தமிழ் படத்தில் கேட்கணுமா, இன்னொரு 10 நிமிஷத்துல இன்னொரு ஆபாசமான காட்சி வந்திருக்கு. மறுபடியும் அவரு தம்பி தண்ணி கொண்டு வா அப்படின்னு இருக்காரு. குடுக்குடுன்னு உள்ள ஓடி போய் இன்னொரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்திருக்கான். அதுக்குள்ள அந்த சீன் முடிஞ்சு போச்சு. ஆகா தமிழ்நாட்டில் தரமா பையனை வளர்த்துற ஒரே தகப்பன் நாம தான். இவருக்கு ஒரே சந்தோஷம். படம் பார்த்துட்டே இருந்திருக்காரு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பையன் எந்திரிச்சிருக்கான். அப்பா தண்ணி கொண்டு வரட்டுமான்னு கேட்டிருக்கான். ஏன்டான் இருக்காரு. இது வரைக்கும் நீ பார்த்ததை விட மோசமான சீன் இனிமேல் தான் வரப்போகுது. உனக்கு முன்னாடி நான் 4 தடவை இந்த படத்தை பார்த்துட்டேன்னு இருக்கேன். இவனெல்லாம் வச்சிருந்தா குடும்பம் விளங்குங்கிறீங்க. ஏன்னா அப்படி இருக்கு. என்னைக்குமே ஒரு தரமான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறப்ப அது மிகப்பெரிய பெயர் எடுக்கும். அதற்கு பசங்க திரைப்படமும் பாண்டியராஜனும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்து நான் கூப்பிட போற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் யார் அப்படின்னா, இவர் கிராஃபிக் டிசைனராக இருந்து மீடியாக்குள்ள என்ட்ரியான ஒரு அருமையான சகோதரர். மாநாட மயிலாடல்ல டைட்டில் வின்னர், ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம்.
தன்னோட யுனிக்கான பெர்ஃபார்மன்ஸ்னால உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. இது வரைக்கும் ஒரு 24 நாடுகளில் இவருடைய நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு. வேர்ல்ட் டூர் போயிட்டே இருப்பாரு. நடிகர் தனுஷ் அவர்கள் குறிப்பா இவரை கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் பாராட்டி, நாங்களாம் நடிக்கிறோம் ஓகே தான், ஆனால் கோகுல் அளவுக்கு என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொன்ன அளவுக்கு பெயர் எடுத்தவர் அன்பு சகோதரர் கோகுல்நாத் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தலோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறேன். வாங்க மிஸ்டர் கோகுல். வெல்கம். Check 1, 2, 3. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வந்தோன்னே ஒரு மைக்கு தரேன், என்ன தேவையா? ஆளை உனியும் பாரியா. வணக்கம் குவைத். அதாவது ஒரு மைக் செக்அப் பண்ணலான்னு பார்த்தேன், இவ்வளோ டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்குது. இனிமேல் தான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஓகே, எத்தனை பேர் வந்துட்டு தூர்தர்ஷன் சேனல் பார்த்துருக்கீங்க? டிடி. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுவாங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, நியூஸ் ஒன்று போடுவாங்க. அதாவது காது கேளாத ஒரு வாய் பேச முடியாதவங்களுக்காக ஒரு நியூஸ் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒருத்தவங்க நியூஸ் வாசிக்கும் போது இன்னொருத்தவங்க வந்து கையில் ஆக்ஷன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி காது கேளாத ஒரு வாய் பேச முடியாததுக்காக ஒரு ஒலியும் ஒலியும் ஒரு பாட்டு போட்டிருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. பார்க்கலாமா? ஓகே.
மியூசிக். மெட்டு போட்டு ஏக்க தப்ப ஆட்டம் போட்ட சரியா தவறா? நாங்கள் பாய்ச்சி பாய்ச்சையாய் கேள்விகள் கேட்டால் சரியா தவறா? இட்டு கட்டு மெட்டு போட்டு ஏக்க தப்ப ஆட்டம் போட்ட சரியா தவறா? நாங்கள் பாய்ச்சி பாய்ச்சையாய் கேள்விகள் கேட்டால் சரியா தவறா? ஓ இன்டர்நெட்டில் ஜோக் பார்த்தால் சரியா தவறா? ஆஹா அங்கள் பார்த்தால் பரவசம் வருதே சரியா தவறா? வளர்ந்து திருமணம் செய்தால் சரியா தவறா? சரியா தவறா? பாட்டம் பூச்சிகள் மீட்டிங் போட்டால் சரியா தவறா? நாங்கள் பாச்சையை கேள்விகள் கேட்டால் சரியா தவறா? இன்டர்நெட்டில் ஜோக் பார்த்தால் சரியா தவறா? அங்க பார்த்தால் பரவசம் வருதை நரனா நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நடந்தது. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நாடும் எழுதுவதி தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயல் அடித்தால் கலங்காது நான் பூக்கள் நீட்டுகிறேன். எதை நீ தொலைத்தாலும் மனதை தொலைக்காத அடங்காமலே அலை பாய்வதே மனம் அல்லவா? பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன். புயல் அடித்தால் கலங்காது நான் பூக்கள் நீட்டுகிறேன். உனை நான் உனை நான் உனை நான் கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைக்குதே. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மொயினியா. ஜெய் ஜெய் உனக்கு ஜெய் 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 உனக்கு ஜெய் ஜெய். உன்னை நான் உன்னை நான் உன்னை நான் கண்டவுடன் கண்டவுடன் கண்டவுடன். சரோஜா சாமான் நிக்காலோ. நன்றி. பிடிச்சிருந்துச்சா? தேங்க்ஸ் a lot. இப்போ அம்புலின்னு ஒரு தமிழ் 3D மூவியில்
கோகுல்நாத் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அந்த படமும் பிப்ரவரி ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பலத்த கைத்தட்டல் உங்களுடைய வாழ்த்துக்களை கோகுல்நாத்துக்கு பாராட்டுகளாக. தேங்க்யூ கோகுல். நானும் எவ்வளோ ஸ்டேஜில் பேசுகிறேன், நம்மளை தான் நடிக்கவே யாரும் கூப்பிடணும் ஏண்ணே, மனசில் வச்சுங்கண்ணே. இதே அதாவது கூப்பிடுவாப்ல, அதை கண்டிப்பாக கூப்பிடுவார். ஏன்னா அவர் நல்ல மனுஷன், அவருக்கு எந்த குறையும் வராது, டெஃபினட்டாக கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது குவைத் தமிழ் சங்கத்தில் என்னென்னா அந்த வரவேற்பு தான். வாங்க எல்லாரும், என்ன அன்பு. நம்ம ராஜா சாராக இருக்கட்டும், லிவிங்ஸ்டன் சாராக இருக்கட்டும், புகழ் சார், எல்லாரும் அக்காலாம் என்னமா கவனிக்கிறாங்க. சில ஊரில் கவனிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும், பயங்கரம். அன்னைக்கு அம்மா அப்பா இல்லைன்னு ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு போகிற ஒரு ஆள், மகேஷ் எங்கே போகிறீங்க என்ன அப்படின்னாரு. இல்லை நான் அம்மா அப்பா இல்லை ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு போகிறேன்னு. சும்மா வாங்க மகேஷ் நம்ம வீட்டுனாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சார். அட சும்மா வாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். அட சும்மா வாங்க மகேஷ், கண்ட கண்ட நாயெல்லாம் சாப்பிடுது, நீங்களும் சாப்பிட்டு போங்கண்ணா. இதுக்கு அவன் கூப்பிடாமே இதுக்கு மட்டும் ஏன் சார் நீங்கள் அதிகமாக சிரிக்கிறீங்க? இது ஒரு தலைவருக்கு அழகா? என்ன நாயின்னு சொன்னதுல உங்களுக்கு எம்மட்டு பெரிய சந்தோஷம். ஆனால் இன்னொன்று எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த ஷால் கொடுங்கக்கா, ஒரு ஷால் கொடுங்க. எனக்கு இந்த கல்ச்சர், குவைத்தில் இந்த கல்ச்சர் பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்க்கா. படம் இன்னைக்கு மட்டும் தான் கட்டுவீங்கல்ல, ஃபங்க்ஷன்னா? ஏன்னா பொதுவாக ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் லேடிஸ் வந்து சாரீஸ் வேர் பண்ணுவாங்க. மற்ற ஏன் மேடம் உங்களை சொல்ல மேடம், நீங்கள் முறைக்காதீங்க, நீங்கள் நேரம் வேர் பண்ணுவீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன் என் மனசார, தமிழ்நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையும் இதை பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா குவைத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் ஷாலோடு இருக்கீங்க, ஒரு வயசு பிள்ளையிலேருந்து ஒரு வயசு பிள்ளை வரைக்கும். இதெல்லாம் அன்றைக்கி நான் என் தங்கச்சிக்கு சுடிதார் எடுக்கிறான்னு போத்தீஸ் கடைக்கு போயிருக்கேன். ஒரு பொண்ணு சொல்லுது, காலேஜ் படிக்கிற பொண்ணு, சார் இதை வந்து கழிச்சுக்கிட்டு எனக்கு கொடுங்களேன், இதை நான் வேர் பண்ண மாட்டேன் அப்படிங்குது. இது எதுக்குன்னே எனக்கு தெரியல. கலாச்சாரம்னா அப்படி இருக்கணும். எங்க ராஜாண்ணே இருக்கீங்களா? சுத்தமாக லைட்டை போட்டு யார் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாமல். ஏன்னா இப்போ வந்து பெண்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச கலாச்சாரம் என்னென்னா, ஒரு ஆண் பெண் வாழ்க்கையை முழுமையடைகிறது எப்போனா திருமணத்தில். திருமண வாழ்க்கை எப்போ சந்தோஷம் ஆகணும்? ஒரு குழந்தை பிறக்கிறப்ப உடனடியாக பொண்டாட்டி போய் புருஷன்ட்ட ஏங்க நான் வந்து கன்சீவாக இருக்கேங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பொண்ணு பார்க்குறப்ப வர வைக்கும், அப்புறம் அப்போ தான் ஒரு கரெக்டாக நடுவில் காணாமல் போயிடும். அதுக்குள்ளே புருஷன் 4 பல்லு உடஞ்சிருக்கும், முடியெல்லாம் எப்படி இருக்கும், எல்லாம் நடக்கும். அந்த அம்மா எப்படி அதை சொல்லும்னா, அது ராஜாண்ணே இங்கே வாங்கண்ணே, இங்கே உட்காருங்கண்ணே, இதெல்லாம் இங்கே கேளுங்க நீங்கள், இப்போ என்ன நீங்கள் அப்படி அந்த பொண்ணுங்க அப்போ தான் வந்து அன்னைக்கின்னு பார்த்து மேனேஜர் காரி துப்பியிருப்பார், ரோட்டில் 4 பேர் போகிறவன் கெட்ட வார்த்தையில் திட்டியிருப்பான், டிராஃபிக்கு வழக்கமாக அரை மணி நேரத்தில் வருவார், 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவார். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். அப்போ அந்த அம்மா சொல்லு, கரெக்டாக வீட்டுக்கு நுழையிறப்ப புருஷன் எரிச்சல் கதவு திறப்பார். அந்த அம்மா அப்போ தான் ஏங்க இங்கே வாங்கலேன் அப்படின்னா அவனுக்கு டவுட் வந்துடும், இது நம்ம வீடு தானா, பொண்டாட்டி இப்படிலாம் கூப்பிட்டதே கிடையாது அப்படின்னு. இங்கே வாங்கலேன் அப்படின்னோடனே, ஏண்டி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சொல்லி தொலை. அவன் எரிச்சல் இருக்கான், 10 பேர் திட்டியிருக்கான், 4 பேர் காரி துப்பியிருக்கான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சொல்லிடி. நான் முன்ன மாதிரி இல்லையே, என் பைத்தியம் இது ஆகிட்டே, என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ போங்க நீங்கள், உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ 2 ஆளாக இருக்கனே, ஃப்ரிட்ஜில் இருந்து பீர் எடுத்து நீ அடிச்சியா? போங்க, உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு நாலேஜே கிடையாது. உங்கள் அப்பா தாத்தாவை போகிறாரே, அந்த ஆளுக்கு 65 வயசு தாத்தா தான். என்ன வேணும்னு சொல்லு, கோவத்தில் போங்க. உங்கள் அம்மா பாட்டியாக போகிறாங்களே, அது 60 வயசு பாட்டி தான், மரியாதை விஷயத்தை சொல்கிறீ, போங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. நான் குளிச்சு 2 மாதம் ஆச்சு, நான் குளிச்சு 3 மாதம் ஆச்சு, தண்ணியே வரல அப்பார்ட்மெண்ட்ஸில். மரியாதையாக என்ன விஷயம் சொல்லு, கொலை பண்ணிடுவோன்னு. நான் டைரெக்டாகவே சொல்கிறேங்க, நீங்கள் அப்பா போகிறீங்களே அப்படின்னோன்னு நம்ம ஆள் கேட்பான் பாருங்க ஒரு கேள்வி. எந்த ஆம்பளை இந்த கேள்வி கேட்காம இருந்திருக்கான்? அந்த ஆம்பளையோட அத்தனை கௌரவமா நீ அந்த இடத்துல போயிடும். அந்த நம்மால் கேட்பான், அந்த நீங்கள் அப்பா போகிறீங்களே அப்படின்னோன்னு ஆம்பளை நம்மால் வீட்டில் புருஷன், நிஜமா இது எவனா கேட்பானே எவனாவது? இந்த மானக்கேடு எனக்கு தேவையே கிடையாது. தொடர்ந்து நீங்க பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாங்க மிஸ்டர் நவீன், ஒரு பலத்த கைத்தட்டல் நவீன் அவர்களுக்காக எல்லாரும் இணைந்து நவீன் மற்றும் பிரியா ஹேமேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரூப்பில் இருக்கிற எல்லாருமே மேடைக்கு வரணும், நம்ம பேண்டில் இருக்கிற எல்லாருமே வாங்க. நான்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியுமா இல்லை பாடவும் தெரியுமான்னு. நான்லாம் பாடுவேன், நீங்கள் இருக்க மாட்டீங்கிறதுனால வாங்க ப்ளீஸ். சீக்கிரம் வாமா, இந்த சமைச்ச பொண்ணு மாதிரி வர வாமா. குட் பாய்,
வாங்க பீட்டர் சார் வாப்பா. என் நேரம் இவன் ஒருத்தன் பாராசூட் விமானி மாதிரி ஒரு பைய தூக்கிட்டு Everybody listen to samba, bamba, rumba, tumba. Everybody member, chamber, member, calling a party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody run, come on, it's time to party. Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody growing, shaking, moving, becoming naughty. Everybody going, 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 go. Everybody time to move on, life is just a party. வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துது உந்தன் பின்னாலே ஆசை வந்தாலே I love you சொன்னாலே கண்ணு ரெண்டும் சுத்துதே உந்தன் முன்னாலே திட்டம் போட்டு பார்த்து திமிரா பேசி என்ன நீ வளைஞ்சா ஓயே ஓயே வெட்டருவா மீச முறிச்சு முறிச்சு நெஞ்ச கலச்சு ஏ பாடி நீ வாராமல்லி பூதாடி இடுப்பு கொண்ட ஊதி சிரிப்பு வேண்டோ எதேதான் அமுதுக்கு ஜெகு மரம் முழசா பார்த்தா ஜொரந்தா Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody going, shaking, moving, becoming naughty. Everybody going, 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 go. Everybody time to move on, life to the party. நெத்தி நடுவே போட்டு வைக்கவே கஷ்டமாச்சு உன்னை நினைச்சு ஒரு ஓர வச்சுக்கிறேன் முன்ன போல நான் இல்ல மொத்தமா மாறியாச்சு கண்ணு கூட கொஞ்சி கூப்பிடுறேன் நிசமா உன்னை பத்தி பேசு நேரம் பத்தலடா மெதுவா உன்னை போல பூமி சுத்தலடா சட்டு நீ விட்டு கொண்டு இடலிய தின்னு விட்டேன் சட்டுன்னு அம்மா கேட்க ஏதோ ரீனு விட்டேன் என் வீரா என் சூரா என் ஒட்டி கிட்ட நின்று பூரா ஆர்வப்பட்டா கத்தி பாயும் என்ன சுத்திதான் எனக்கு எப்பவுமே நினைப்பு உன்னை பத்திதான் It's time for us to bump up. It's time for us to bump up. It's time for us to yeah. It's time for us to jump up. It's time for us to bump up. It's time for us to yeah. திருத்த சின்ன கதுரி கொலை வச்ச புத்த நினைப்பில் நானும் முக வெட்டிக்கிட்டேன் பட்டு புடவை கட்டி பட்டனை காலிவிய பத்து தடவை தினம் திக பார்த்திருக்கேன் சத்துள்ள சாப்பாடெல்லாம் தின்னு நின்ன என் உடம்ப சட்டுன்னு சோழ தட்ட போல மாதிரியே பட்டனு வெட்டி பசி வெட்டி குத்து என் குணத்தை கட்டிலாம் போட்டு ரொம்ப சாத்தமாக்குறியே பாரு நீ பார்க்காம நான் ஜோறு ஜோறு உனக்கு முன்னால தான் நிலவே நல்லா இருக்கு அட எனக்கு கிட்ட கட்ட இதயம் ஃபுல்லா இருக்கு Everybody listen to samba, bamba, rumba, rumba. Everybody member, chamba, bamba. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody run and come on, it's time to party. Thank Thank you. you. அவங்க தாங்க ஏய் யார் வேணும் பே யார் வேணும் வருவாங்க ஒரு பேண்ட் போட்டுருந்தா பார்க்க மாட்டீங்களா நீங்களா சரி சரி ஓகே நண்பா வந்துருவோம்
இப்போ வந்து ரொம்ப அழகான மியூசிக் பண்ற இவங்களை அறிமுகப்படுத்துறது என்னுடைய கடமை. மிஸ்டர் கீத் பீட்டர்ஸ் அண்ணே. மிஸ்டர் கீத் பீட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான மனிதர். இந்தியாவில் வந்து மோஸ்ட் சீனியர் பேஸ் பிளேயர். ஏஆர் ரஹ்மானுடைய எல்லா பாடல்களுக்குமே ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து. இவருடைய அண்ணன் வந்து கால் பீட்டர்ஸ், அவர் வந்து நார்த்தில் பயங்கர ஸ்ட்ராங்கு, தம்பி சவுத்தில் பயங்கர ஸ்ட்ராங்கு. 2 பேரும் நார்த் அண்ட் சவுத்தை ரொம்ப டீசெண்டாக டீல் பண்ணுறாங்க. அந்த அப்ரோச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பலத்தை கைத்தடல் கீத் பீட்டர்ஸ் அவர்களுக்காக. அண்ட் நிகில் ராம் ரொம்ப அருமையான ஒரு இளைஞர். இருக்கிற அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ரொம்ப சிரமம் வாசிக்கிறதுல அப்படின்னா புல்லாங்குழல் தான். பார்க்க வந்து எளிமையாக இருக்கும், வாசிக்கிறதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும். ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையான இசை தர ஒரு அன்பு சகோதரர். அது மட்டும் இல்லை, இந்த சாக்ஸ் இதை எடுத்து வாசிச்சாருன்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. மிஸ்டர் நிகில் ராமுக்கு ஒரு பலத்த கைத்தடல் எல்லாரும் இணைந்து. இப்போ அடுத்து வர பாடல் நீங்கள் கேட்ட மாதிரி ஆண்ட்ரியா வர போகிறாங்க. அந்த பாடலில் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தனியாக தெரிய போகுது. அதை நல்லா ஒத்து கவனிங்க. மீண்டும் ஒரு பலத்த கைத்தடல் ஆண்ட்ரியா அவர்களுக்காக. அதெல்லாம் போகிறீங்களா? Are you guys ready to party? Who's the hero? Who's the hero? Kakka vande vaadiyaro, kakka vande partigalai. Who's the hero? Who's the hero? Kakka vande vaadiyaro, kakka vande partigalai. Nare nara kirikum zoro, sagasati marupero. Siri vande vegamana aro, ayupodum nalavagatte paru. Hey, alle vega sattam kekade. Who's the hero? Who's the hero? Kakka vande vaadiyaro, kakka vande partigalai. Nare nara kirikum zoro. Who's the hero? Who's the hero? Kakka vande vaadiyaro, kakka vande partigalai. Nare nara kirikum zoro. ஏதும் இன்றியே மதனம்பு பாயுமே. காயம் என்பதே பொய் என்று சொன்னதே தப்பாக தோன்றுதே. நம் ஹீரோவை பார்த்ததும் ஏற்றும் இன்றும் என்றும் ஆளே நம்மாலே. நாளை கூட நம்ம நல்லதுக்கு சாலை போடுவான்.
hero தக்க வந்த வாத்தியாரே தக்க வந்த பாட்டிகளை Solo who's the hero தக்க வந்த வாத்தியாரோ தக்க வந்த பாட்டிகளை Andrea, ma'am, assist me. Once more la கிடையாது. உங்க ஆர்வம் எனக்கு புரியுது, பட் கண்ட்ரோல் பண்ணிக்க. நீங்க வந்து ஒரு பேசிக்கலி ஆங்கிலோ இந்தியனா இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஹூஸ் த ஹீரோங்கிற மாதிரி தமிழ் பாட்டுலாம் எப்படி இவ்வளவு நல்லா பாடுறீங்க? பொதுவா உங்களுக்கு தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கும். ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க. ஸ்கூல்ல வந்து தமிழ்ல படிச்சேன். ஓ, எழுத படிக்க தெரியுமா? எழுத தெரியும், படிக்க தெரியும். திருக்குறள்லாம் படிச்சிருக்கேன். ஒண்ணு தான் ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல, நாங்களாம் சாய்ஸ்லயே விடுறோம், நீங்க அது கூட சொல்லலாம். ஓகே, ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா நீ தமிழ் பேசுறதே எப்படி ஐயோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க மேடம். சொல்ல விட மாட்டேறாரு. சொல்லுங்க மேடம். இல்ல நான் இப்படி லாங் கேப்ல இருந்து உங்களை கவனிக்கிறேன். ஓகே, திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. Thank you so much. Thank you so much. Super. நண்பா, ஒரே ஒரு நிமிஷம். உலகத்துல வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையில ரெண்டு விஷயத்துக்கு பெருமைப்படலாம். ஒன்று இந்தியனா பிறந்தோங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படலாம். ரெண்டாவது விஷயம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்தோம் என்பதற்கே நாமெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையலாம். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு அருமையான மொழி, ரொம்ப அழகான ஒரு பொங்கல் விழா மலரை வந்து நம்ம குவைத் தமிழ்ச்சங்கம் நான் பார்த்தேன், ராஜா நான் கொடுத்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், உலகம் முழுக்க எத்தனையோ நாடுகளுக்கு சென்று பேசி இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நேர்த்தியான விழா மலரை உலகத்தில் எந்த நாட்டு தமிழ்ச்சங்கமும் வெளியிட்டதாய் வரலாறே கிடையாது. அவ்வளோ அழகான விழா மலர். அதை வெளியிடுறதுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கனியன் பூங்கொன்றனாருடைய வாக்கு. இந்த வாசகம் ஐநா சபையினுடைய முகப்பிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாசகம். தமிழனுக்கு அவ்வளோ பெருமை இருக்குது, மொழிக்கு அவ்வளோ பெருமை இருக்குது. அதை பற்றி மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பேசிய ஒரு சின்ன ஆடியோ விஷுவல் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அது பார்த்ததுக்கப்புறம் நாம் வந்து நம்மளுடைய விழாமலரை வந்து வெளியிடலாம். இப்போ உங்களுக்காக கலாம் அவர்களுடைய அந்த இனிய பேச்சு. Ladies and gentlemen, I am indeed delighted to be with the honorable members of the European Parliament on the occasion of the Golden Jubilee year of the European Union. I am reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavarum Kelir, which means I am a world citizen. Every citizen is my own kith and kin, he said 3000 years back. As we say in India, where there is righteousness in the heart, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is harmony, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. Mr. President Abdul Kalam, in the name of the European Parliament, I want to thank you for this important and inspiring speech. This was one of the most extraordinary speeches we have ever heard. From a statesman, scientist and poet, this is unique. All the best to this great nation, India. All the best to our cooperation between the great nation India
and the European Union. All the best, Mr. President. ஒரு சின்ன அறிவிப்பு. மேக்ஸிமா நிசான் 27940, மேக்ஸிமா நிசான் 27940 இமிடியேட்டாக எடுங்க. ஏன்னா நிறைய கலவரங்கள் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமா நிசான் 27940. சூப்பர். எப்படி இருந்தது கலாம் அவர்களுடைய பேச்சு, நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய பெருமை? சூப்பர். அதை மையமாக வச்சு தான் இந்த விழா மலரே. ஒரே ஒரு சின்ன செய்தி, தமிழ் எவ்வளோ பெரிய நல்ல மொழிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 2006 சுனாமி வந்ததா? உலகம் முழுக்க இருக்கிற எல்லாம் பாதிக்கப்பட்டதா? கன்னியாகுமரியில் அலைகளுக்கு மத்தியில் 133 அடி உயரத்திலே திருவள்ளூருடைய சிலையை கம்பீரமாக உயர்த்தி நிற்கிறார் ஒரு தமிழக சிற்பி. அந்த சுனாமி பேரலை வந்தப்ப சுமார் 600 கிலோமீட்டர் வேகத்திலே தண்ணீரும் காற்றும் கலந்த கலவையாக அந்த சுனாமி பேரலை திருவள்ளூருடைய சிலையை நோக்கி மோத பாய்கிறது. திருவள்ளூர் சிலை இப்படி இருக்கு, சுனாமியால மோத வருது. ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் போட்டோ எடுத்திருந்தார். அதுதான் சென்ற நூற்றாண்டினுடைய தலை சிறந்த புகைப்படம் என்று டைம்ஸ் இதழ் வெளியிட்டு பாராட்டி இருந்தது. ஆனா அந்த புகைப்படத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய செய்தி ஒளிந்திருக்கிறது நண்பர்களே. அந்த சுனாமி பேரலை சாதாரணமான பேரலை கிடையாது. ஏறத்தாழ இந்தோனேஷியாவிலே 39 மாடி கட்டடத்தை இடித்து தூள்தூளாக்கிய அந்த சுனாமி பேரலை, அண்மையில் இருக்கிற இலங்கையிலே 9 மாடி கட்டடத்தை இடித்து தூள்தூளாக்கிய அந்த சுனாமி பேரலை, தமிழகத்திலே மட்டும் 49 மீனவ கிராமங்களை வாரி சுருட்டி போட்டுக் கொண்ட சுனாமி பேரலை, உலகம் முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மனிதர்களை எல்லாம் தின்று செறித்த அந்த சுனாமி பேரலை சுமார் 600 கிலோமீட்டர் வேகத்திலே தண்ணீரும் காற்றும் கலந்த கலவையாக 133 அடி கம்பீரமாக உயர்ந்திருக்கிற திருவள்ளூருடைய சிலையை நோக்கி மோத பாய்கிறது. மோதி விட்டது. ஆனால் அந்த சுனாமி பேரலையால் திருவள்ளுவருடைய கால்களை கழுவத்தான் முடிந்ததே தவிர கவிழ்க்க முடியவில்லை நண்பர்களே, கவிழ்க்க முடியவில்லை. எதுவுமே நிக்கல. சுனாமியால முன்னாடி வள்ளுவர் மட்டும் நின்னாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் தான் நிற்க அதற்கு தகை என்று பாடியவர். பாடியவனே நிக்கலைன்னா எப்படி? அப்படிப்பட்ட உயர்வான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விருந்தினர் நம்முடைய மரியாதைக்குரிய அம்பாசிடர் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியினுடைய முக்கியமான தருணத்தில் இருக்கோம். இந்த நம்ம நிகழ்ச்சியினுடைய முக்கியமான தருணம் நிறைவடைந்த பிறகு மறுபடியும் நம்மளுடைய கலை நிகழ்ச்சி தொடரும். எல்லாருங்க இப்ப திருமதி பிரியா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களுடைய கைத்தடலுக்கு மத்தியிலே அன்புடன் அழைக்கிறோம். நன்றி திரு மகேஷ் அவர்களுக்கு. On behalf of our Kuwait Tamil Sangam, I have great pleasure in welcoming our Ambassador of India to Kuwait, His Excellency Sri Satish Mehta, to this evening's cultural bonanza. வெல்கம் சார். உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் தற்போது நம் சங்கத்தின் தலைவரான திரு லிவிங்ஸ்டன் அவர்களை, நம் இந்திய தூதுவரான ஹிஸ் எக்ஸலன்சி திரு சதீஷ் மேத்தா அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம் உப தலைவர் திரு பழனிக்குமார் அவர்களை திரு ஜாசிம் அல் நூரியை அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மிடையே மற்றும் ஒரு முக்கிய விருந்தினர் திரு பாண்டிராஜ் அவர்கள் வருகை தந்துள்ளார். பசங்க படத்தின் இயக்குனரான திரு பாண்டிராஜ் அவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் பற்பல பெற்றிருக்கிறார். 57வது தேசிய திரைப்பட விழாவில் சிறந்த தமிழ் திரைப்படமாக பசங்க படம் தேர்வு செய்யப்பட்டது. தற்போது மெரினா என்ற திரைப்படத்தை இயக்கிய புகழும் இவரையே சேரும். இப்படம் பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வெளிவர இருக்கிறது. இந்த தருணத்தில் தன்னுடைய முக்கிய வேலைகளுக்கு நடுவே நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்மிடையே நம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த திரு பாண்டிராஜ் அவர்களை நம் செயலாளர் திரு ராஜா அவர்கள் மேடைக்கு அழைத்து வருமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். இப்போது நம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவரான திரு லிவிங்ஸ்டன் அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கின்றேன். குவைத் தமிழ்ச் சங்கத்தின் பொங்கல் விழாவினை கொண்டாடுவதற்காக இங்கு வந்திருக்கின்ற எங்களது தமிழ்ச் சங்கத்தின் அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும் மற்றும் இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே
பங்கேற்க வந்திருக்கின்ற நன்கொடையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். குவைத் தமிழ்ச்சங்கத்தின் பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து தலைமையேற்று இந்த விழாவினை நடத்தி தர இங்கு வந்திருக்கின்ற இந்திய தூதர் மேதகு சதீஷ் மேத்தா அவர்களை குவைத் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்கின்றேன். On behalf of our Kuwait Tamil Sangam, we extend our welcome to His Excellency Mr. Satish Shi Mehta. He has accepted our invitation and he has come over here to preside over the function in spite of his busy schedule. We welcome you, sir. அடுத்து எங்களது பொங்கல் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு ஜாசிம் அல் நூரி, உதவி நிர்வாக இயக்குனர், நூரி இண்டஸ்ட்ரீஸ் அவர்களை எனது சார்பிலும் குவைத் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் உளமாற வருக வருக என வரவேற்கின்றேன். We wholeheartedly welcome the chief guest of today's evening, Mrs. Jasim Al Noori, DMD of Noori Industries. We welcome you, sir. அடுத்து எங்களது அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பேராதரவு அளித்து வருகின்ற எங்களது அபிஷியல் கேரியர்ஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதிகள் அனைவரையும், விசேஷமாக அதன் சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் திலீபா அவர்களையும் இந்த பொங்கல் நல் விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். We extend our warm welcome to the representatives of Sri Lankan Airlines, our official carrier. We welcome you, sir. இந்த விழாவினை கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த விழாவிற்கு விழா நாயகராக யாரை அழைப்பது என்ற கேள்வி எழுந்த வேளையிலே எங்களுக்கு விடையாக வந்து நின்றவர்தான் அருமை இயக்குனர் பசங்க பாண்டியராஜ் அவர்கள். அவர்களை இந்த விழாவிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட வேளையிலே எந்த ஒரு மறுப்புமின்றி அவருக்கு அடுத்த வாரத்திலே அவருடைய படமான மெரினாவின் வெளியீடு இருந்த போதிலும் கூட எங்களுக்காக தன்னுடைய மிகுந்த அலுவல்களுக்கு இடையேயும் தேதியினை ஒதுக்கி கொடுத்து இந்தியாவிலிருந்து இன்று காலை 3 மணிக்கு வந்து இறங்கினார். நிகழ்ச்சி முடிந்த உடனே 12:30 மணிக்கு இந்தியா திரும்பி செல்ல இருக்கின்றார். தனது முதல் படத்திலேயே தேசிய விருதினை தட்டி சென்றிட்ட பசங்க படத்தின் திரைப்பட இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் எங்களது குவைத் தமிழ்ச்சங்கமானது பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றது. அடுத்து இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இவ்வளவு கோலாகாலமாக நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு யார் காரணம் நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தமிழக திரைவானிலே விண்மீனாக மின்னிக் கொண்டிருக்கின்ற திரைப்பட முன்னணி நடிகையும் திரைப்பட பின்னணி பாடகியுமான செல்வி ஆண்ட்ரியா அவர்களை நாங்கள் அணுகிய போது அவர்களும் இந்த விழாவிற்கு வருவதற்கு ஒப்புக்கொண்டு அவர்கள் உலக நாயகன் கமலஹாசனோடு அமெரிக்காவில் படப்பிடிப்பில் இருந்த வேளையிலும் கூட அங்கிருந்து நேரடியாக குவைத்திற்கு நம்மை எல்லாம் பாசத்தோடு பார்ப்பதற்காக பறந்து வந்து நம்முடைய பொங்கல் விழாவை மிகவும் சிறப்பாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களையும் எனது சார்பிலும் குவைத் தமிழ்ச்சங்கத்தின் அன்பு நெஞ்சங்கள் அனைவரது சார்பிலும் வருக வருக என வரவேற்பதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். Next, I extend our sincere welcome to all the representatives of our event sponsors, main sponsors, co-sponsors,
and other sponsors, we welcome you all, sirs. இந்த நிகழ்ச்சியானது, இந்த பொங்கல் விழாவானது இன்று இங்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த இன்னிசை குழுவினர் ஆலாப்ராஜ் அவர்களது தலைமையிலே இங்கு வந்து இன்னிசை இசைத்து நமது உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கின்ற இன்னிசை குழுவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் எமது தமிழ் சங்கத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து குயிலினும் இனிய குரல் கொண்டு தங்களது இனிய குரலால் இனிய பாடல்களை பாடி நம்மை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்ற திரைப்பட பின்னணி பாடகர் நவீன் அவர்களையும் திரைப்பட பின்னணி பாடகி திருமதி பிரியா ஹாமேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் குவைத் தமிழ்ச் சங்கமானது பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றது. அடுத்து நகைச்சுவையால் மட்டுமல்லாது தன்னுடைய அருமையான தொகுத்தளிக்கும் விதத்திலும் உங்கள் அனைவரையும் மட்டுமல்ல இந்த விழாவையே நகைச்சுவை கூடமாக்கி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஈரோடு மகேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தங்களுடைய கலக்கலான நடனங்கள் மூலமாக, வித்தியாசமான நடனங்கள் மூலமாக நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியான விருந்து படைத்துக் கொண்டிருக்கின்ற மிஸ்டர் கோகுல்நாத் அண்ட் செல்வி லீலாவதி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக வழக்கம் போல எங்களுடைய இந்த பொங்கல் விழாவிற்கும் அலைகடல் என திரண்டு வந்து இந்த பொங்கல் விழாவினையும் வெற்றி விழாவாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற குவைத் தமிழ்ச் சங்கத்தின் அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கருவினை வைத்து இந்த பொங்கல் விழாவினை கொண்டாட வேண்டும் என்று எங்களுடைய நிர்வாக குழுவிலே தீர்மானித்தோம். சொந்த மண்ணையும் சொந்த பந்தங்களையும் விட்டு அந்நிய மண்ணிலே, இந்த அரபு மண்ணிலே நாம் வசித்து வந்தால் கூட நம்முடைய பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் மறந்து விடாமல் இன்று இங்கு கரும்போடும் பொங்கல் பானையோடும் குவைத் தமிழ்ச் சங்கமானது பொங்கல் விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றதை நாம் கண்கூடாக இன்று கண்டு களிக்கின்றோம். எமது குவைத் தமிழ்ச் சங்கமானது இந்த ஆண்டிலே எமது நிர்வாக குழுவினரின் அயராத உழைப்போடு அயராத முயற்சியோடு தரமான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கி வந்திருக்கின்றது என்பதை அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் ஒத்துக்கொண்ட உண்மை. இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியானது அந்த விழாக்களுக்கெல்லாம் மணிமகுடம் தரித்தது போல அமையும் என்பது நிச்சயம். இந்த நன்னாள் ஒரு பொன்னாள். அது குவைத் தமிழ்ச் சங்கத்தின் வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள் என்றால் அது மிகையாகாது. குவைத் தமிழ்ச் சங்கமானது கலை இலக்கிய பணிகளுக்கு மத்தியிலும் சமுதாய நலனில் ஆர்வம் கொண்டு வடலூரிலே திரு சிவபிரகாசம் சுவாமிகள் என்ற மாற்றுத்திறன் கொண்ட ஒரு சுவாமிகள் நடத்தி வருகின்ற ஆதரவற்றோர் ஆசிரமத்திற்கு நன்கொடை வழங்கியும், சமீபத்தில் நடைபெற்ற மினால் அகமதியில் நடைபெற்ற விபத்திலே இறந்த 4 குடும்பங்களுக்கு நன்கொடை வழங்கியும் எங்களால் முடிந்த சமுதாய பணியினையும் ஆற்றி வருகின்றோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பேராதரவு கொடுத்து எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் சீரும் சிறப்புமாக நடைபெற தங்களுடைய பெரிய மனதோடு உதவி வருகின்ற எங்களது நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியினை காணிக்கையாக்கி உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என குவைத் தமிழ்ச் சங்கத்தின் சார்பிலே வரவேற்று நன்றி கூறி விடைபெற்று செல்கின்றேன். வாழிய செந்தமிழ்,
வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். நன்றி தலைவர் அவர்களுக்கு. Now I invite our Indian Ambassador to Kuwait, His Excellency Mr. Satish Mehta, to address the august gathering. Distinguished guests on dais with me, ladies, gentlemen, compatriots, friends, on this very happy occasion of Pongal, I convey to you my very warm greetings. Pongal is indeed the most important celebration in Tamil Nadu, and it is celebrated with great festivities, of course, great food for which Tamil Nadu is so well known, and music and dance for which you have some of the most wonderful and talented exponents who have come from India for you. I also take this opportunity to wish you a very happy new year. I know this is not an occasion for speeches. You have all come to enjoy the wonderful and very, very talented artists who have come from India, and I'll be very brief. I must congratulate Kuwait Tamil Sangam for putting together this event. Things such as this, such a major endeavor, does not happen on its own. Lot of people have to put in a lot of hard work. And I'll request you to give a very, very warm applause for all of those who have put it together for you. Lastly but not the least, I'm so happy that this event, which really helps our community members to stay connected with our culture, with our arts, with our music, with our dance, thousands of kilometers away from home. And this is something very important, because what we have is a civilization which is very old and a very, very respected and a very, very deep civilization. It can only be kept alive, it can only be improved upon and taken forward by events such as this. So congratulations to Tamil Kuwait Sangam for putting it together. And a special word of welcome to our Kuwaiti friend, Mr. Al Nouri. I know you don't understand most of what is being said. I also do not. But you can sense the music, you can sense the vibrancy, and you can sense the amount of joy that's being shared here. But thank you very much for being with us. And thank you very much to all of you for joining today. Thank you, sir, for your kind words of wisdom. நான் தற்போது திரு ஜாசிம் அல் நூரியை பேச அழைக்கின்றேன். I request Mr. Jasim Al Nouri to address the audience. Good evening, ladies and gentlemen. I would like to start to wishing everybody Happy New Year. This time, you know, it was really special, you know, nice audience, nice music, and nice band. I really enjoyed the evening. It was really nice. Okay, don't want to take more of your time, but I really thanks Kuwait Tamil by inviting me, and we keep our promises, Nouri, to sponsor and support your community whenever we have the opportunity. And last, I would like really to special thank for Ms. Raja. He's keeping contacting me and, you know, keeping me on the loop, and whatever they have opportunity, I'm there to support the community. Very special thank for Ms. Raja. Last, I've been hearing about the Indian beauty, but finally today I've seen it, so good. I was thinking to bring my wife, so I'm lucky I didn't brought it. So men's wish you good luck tonight. Okay, enjoy it. Have a nice evening. Thank you, sir. இப்பொழுது நான் இயக்குனர் திரு பாண்டிராஜ் அவர்களை